ஹாய் ஜூன் மாதம் வரப்போகுது. இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கணும். ஜூன் மாதம் வரப்போகுது. நம்மளுடைய கிராட்டிடியூட் குரூப்பில் கூட ஜாய், இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சந்தோஷங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஜாயான ஜூனாக இது இருக்கணும், ஜாய் ஜூன் அப்படின்றத நாங்கள் வந்து டேர்ம் பண்ணியிருக்கோம். நிறைய சந்தோஷங்கள், நிறைய சிரிப்பு, புன்னகை, ஆரோக்கியம், நல்ல உறவுகள், மேம்பட்ட சிந்தனைகள் எல்லாமே இந்த மாதம் நமக்கு அமையணும் அப்படின்றத இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நம்ம எண்ணங்கள்கிட்டையும் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான அர்த்தம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்க. ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே, ஜூனுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் பண்ண போகிறேன். ஸோ என்னெல்லாம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னொன்னே ஃப்ரைடேன்னொன்னே என்னோடய காலி கார்ட்ஸை என்னால் விட்டு கொடுக்கவே முடியல. ஸோ கண்டிப்பாக காலி கார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் டேரோ, அது வந்து ஒரு சூப்பரான ஹையஸ்ட் டிவினேஷன் டூலுங்க. அதில் கிடைக்கிற கைடன்ஸும் ஒரு நம்மளுடைய இன்டர்னல் திங்கிங் ப்ராசஸை மாற்றுறதுக்கும் வேறு விஷயமே கிடையாது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெய்லி கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் ஏஞ்சல்ஸ் ஆரக்கிள் கார்ட். ஸோ அதையும் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜூன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஐ யூ ரெடி டு கோ? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலி கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஒரு 3 செட் எடுக்கலாம். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு சொல்லுங்கள். ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். இந்த ஜூன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் நான் இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? நான் இல்லை, நீங்கள். அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சி டைப் பண்ணுங்கள். காலி கார்ட்ஸ் வழியாகவும் உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரைட், ஓகே, இது செட் 1. ஓகே, இதுதான் செட் 1. ஏன்னா நல்லா ஷஃபிள் பண்ணணும் கார்ட்ஸை. ஸோ நீங்கள் ஒரு டேரோ ரீடர் இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கார்ட்ஸை எப்பவுமே எனர்ஜைஸ் பண்ணுங்கள், கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணாமல் நம்ம கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு சரியான பதில் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கிளென்ஸ் யுவர் கார்ட்ஸ். இது செட் 2. This is set 1 and this is set 2, right? And eagerly waiting for set 3. ஒரு நாள் லைவ் ரீடிங் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது லைவ் ரீடிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஐ வில் டேக் இட் ஃபார்வர்ட். இந்த மாதம் நிறைய லைவ் ரீடிங்ஸ் நம்ம பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ ஆஸ் மென்ஷன்ட், இது செட் 1, இது செட் 2, இது செட் 3. நீங்கள் எந்த செட் ஆஃப் கார்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள்? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே 3 சூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வேறு ஏதாவது சூஸ் பண்ணி பாருங்கள். we will see how it goes. ஓகே, ஸோ செட் 2, செட் 3 நம்ம ஓரம் கட்டியாச்சு. செட் 1, ஓகே. செட் 1ல் உங்களுக்கு என்ன மாதிரியான அர்த்தங்கள் வரப்போகுதுன்னு பார்த்துடலாமா? யார் இன்றைக்கி உங்களை ப்ளஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாமா? யூ ரெடி? காலிகா தந்திரிகா, செம்ம பிளெஸ்ஸிங் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் டென்ஷன், என்ன உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன், மனசில் வந்து நிறைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் சரி, இவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய கர்மாவை கூட இவங்களால மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் மனசு வச்சா. ஒரு சில பேரோட நம்ம பழகுவோம் இல்லையா, அவங்க வந்து நம்மளுடைய எனர்ஜியை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நிறைய சோகங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மனக்கவலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி எங்கெங்கே ஒரு எனர்ஜி ட்ரெயினிங் கார்டு இருக்கோ, நம்ம கார்ட் கட்டிங் பண்ணுவோம் இல்லையா, எந்தெந்த எனர்ஜி உங்களை வந்து கஷ்டப்படுத்துதோ, உங்களை வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்க முடியாமல் தடுக்குதோ, எல்லா எனர்ஜியையும், அந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட்டான எனர்ஜியை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்குது. ஆல்சோ இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ப்ரிடாமினண்ட்டான ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி தான் உங்கள் லைஃப்பையே ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இன்னுமே அவங்க ஆடுற பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ராப்ளி அந்த லேடி நீங்களாக கூட இருக்கலாம். எல்லாருக்குள்ளேயும் அந்த யிங் அண்ட் யாங் இருக்க மாதிரி ஒரு ஆணுக்கான ஆற்றலும் பெண்ணுக்கான ஆற்றலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இவங்க அந்த பெண், அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகரை உங்ககிட்ட இருந்து எடுக்கக்கூடிய சக்தி இவங்கக்கிட்ட இருக்குது.
உங்களை இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண விடாமல் எதனாலும் யோசித்து சிந்திச்சு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண அப்படின்ற ஒரு எனர்ஜியை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு பிடிக்குன்றதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்வேன். ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு சின்ன கேட்டர்பில்லர்லேருந்து அந்த பட்டர்ஃப்ளை எப்படி மாறுது, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அப்படியே நொடி நொடியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு டியூன், இந்த எஃப்எம்லாம் டியூன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மென்டல் எபிலிட்டியை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து டேரோ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கார்ட் ஷஃபில் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல வந்த கார்டு இது தான். இட் இஸ் கால் த 7 of Swords. ஓகே, நிறைய இந்த மாதம் நிறைய பிளான் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. வெரி குட். அதாவது ஒரு மூவ்மெண்ட் வேணும், எனக்கு நல்ல மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல விஷயம் தானே மூவ்மெண்ட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஃபைனலி நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை பயன்படுத்த போகிறீங்க. த மோஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கார்டு, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் கூட சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கார்டு எதுன்னு கேட்டால் ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. எப்போவுமே சொல்லுவேன், மெடிடேட் பண்ணணுன்னா கூட ஹை ப்ரீஸ்டஸ் கார்டை யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் சார்மிங், இட் இஸ் பியூட்டிஃபுல், இட் இஸ் ஸோ மச் ஆஃப் லவ், ஸோ மச் ஆஃப் ஃபர்டிலிட்டி. வாவ். அடுத்தது கிங் ஆஃப் கப்ஸ், அந்த கார்டு திரும்புது. அட்டகாசம். உங்களை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. இந்த மாதம் செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பிளான் பண்ண போகிறீங்க. நீங்களே தான் உங்கள் லைஃப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. பியூட்டிஃபுல். நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், தானா கார்ட்ஸ் இதாகுது. ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், ஒரு ஏஸ் வந்தாலே வா வா வா. பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ், அட்டகாசமான கார்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். எனக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்தது மிக்க மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஓகே, ஏஞ்சல் கார்ட்ஸ் எனக்கு பார்க்குறதுனாலும் இப்படி தாங்க பார்ப்பேன். ஸோ நமக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா, சும்மா we cannot go through the cards. See only love. Very good. அன்பை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. அடா 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 அடா, நிறைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்களும் நிறைய அன்பு கொடுக்க போகிறீங்க. லைஃபோட பர்பஸ். வாவ், சூப்பரான 2 கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. See only love, அன்பை மட்டும் பாரு, அண்ட் லைஃபோட பர்பஸ். சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிளான் பண்ண போகிறீங்க. ஐ see you planning so much. நிறைய இன்ட்யூட்டிவாக, சும்மா நான் ஏதோ லைஃப்பில் வந்து ஒரு பிளானே இல்லாமல், சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரிலங்க, அப்படியே ஏதோ நானும் ஒரு சில விஷயங்களை பண்ணேன், அப்படியே கடந்து வந்துட்டேன், இட்ஸ் ஏதோ போகுது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக பிளான் பண்ண போகிறீங்க. நிறைய விஷயம் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. இந்த நேரத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசித்து பண்ண போகிறீங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடும். நீங்கள் ரொம்ப நம்புவீங்கள்ல ஒரு சில பேரை, அவங்க வந்து நான் அப்படி இல்லை, நான் வேறு மாதிரி அப்படின்னு உங்களை வந்து நம்பிக்கை துரோகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதம் நீங்கள் வேற ஒரு லெவலில் போய் உட்கார போகிறீங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சரை வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்க போகுதுங்க. அதை நான் கண்டிப்பாக பார்க்குறேன். உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்க போகுது. நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களை நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு காலி கார்டு வந்திருக்கும் போது உங்களை இமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இந்த கார்டு உங்களை உட்கார வைக்கும். இமோஷ்னலி பேலன்ஸ்டாக இந்த கார்டு உங்களை உட்கார வைக்கும். கொஞ்சம் இந்த பாவம் அதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. பார்க்குறனால தான் சில நேரம் பணத்தில் கூட ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, இந்த மாதம் நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. நிறைய இமோஷன்ஸ்க்கான விஷயங்களை உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அப்படிலாம் டக்குன்னெலாம் ஏமாந்து போகாமல்
பொறுமையாக யோசித்து செயல்பட போகிறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா இந்த ஒரு கார்டு, ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு. அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சரியா தவறா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தையை எழுத போகிறீங்க. ஏன் எழுத போகிறீங்கன்னா அதை தான் நீங்கள் இந்த மாதம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. நிறைய சக்ஸஸ். ஏன்னா அது சும்மா இல்லை, நிறைய பிளானிங்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரிய போகுது. நீங்கள் ஓட 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 தான் நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய எங்கே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் புரியும். அதே மாதிரி தான் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, என்னோடய பிறப்பின் அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் அன்பு நிறையா கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நிறைய பேர் ஹர்ட் பண்ணிட்டாங்கங்க. மெனி பீப்புள் ஹவ் ஹர்ட் யூ. உங்களை நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, உங்ககிட்ட நடிச்சிருக்காங்க, நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு, நிறைய உங்களோடையே இருந்திருக்கு, நிறைய செல்ஃப் லவ் கொடுக்காமல் இருந்திருக்கீங்க. திஸ் மந்த் நீங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் மாற்றணும்னு நினைக்க போகிறீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மந்தாக இது இருக்க போகுது. ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லி நடக்க போகிறதில்ல. ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வெளியிலேருந்து யாரோ வந்து நம்மளை வந்து இது செய் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த கட்டாயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம். பட் இந்த மாதம் அப்படி இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதம் நீங்களே சரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்மளை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு உங்களை நீங்களை மாற்றிக்கிட்டு லைஃப்பை கொண்டு போக போகிறீங்க. ரொம்ப நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது. இட் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் தான், உங்கள் ரகசியங்களை மிக்க ரகசியங்களாக வச்சுக்கோங்க. வெளியில் உங்கள் ரகசியங்களை கொடுத்துடாதீங்க, யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நிறைய ஐ திங்க் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டு ஈட் ஃப்ரூட்ஸ், போமோகிரானேட் அந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் என்ன ஸ்விட்ச் வேர்ட் பயன்படுத்தலாம் அப்படின்றத கீழே ஸ்க்ராலில் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அந்த ஸ்விட்ச் வேர்டை ரெகுலராக பயன்படுத்துங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். அந்த ஸ்விட்ச் வேர்ட் வேறு எதுவுமே இல்லை, கிறிஸ்டல் ஹார்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஒர்த் என்ன. வேறு லெவலுங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண தெரியும் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் மாறுதுன்னு. இதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கிறிஸ்டல் ஹார்ஸ், கிறிஸ்டல் ஹார்ஸ். எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம், சாண்ட் பண்ணலாம், டைப் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், பாட்டாக பாடலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். இந்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத ஒரே வார்த்தையிலையும் எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் டேக் குட் கேர். ஹாய், நீங்கள் செட் டு கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்கும் கலக்கலாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான காலி கார்டு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? ஐ யூ ரெடி டு கோ? ரெடினா ஐம் எக்ஸைட்டட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. ஐம் கிவிங் யூ டைம். 5 4 3 2 1. ஓகே, என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐ எம் ஈக்குவலி எக்ஸைட்டட். வாவ், த பியூட்டிஃபுல் துமாவதி. இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுன்னா, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அவாய்ட் பண்ணணுன்னு நினப்போம், பட் நம்ம ஒன்று பிளான் பண்ணி வைப்போம், இல்லை இதை அவாய்ட் பண்ணியே ஆகணும்னு நினப்போம். நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஒரு விஷயத்தை தாண்டி எப்படியெல்லாம் வரதுன்னு யோசிப்போம். இவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடாது, இந்த சிச்சுவேஷன் இப்படி மாறக்கூடாது, இப்படின்னு நிறைய சிந்தனைகள் நம்ம மனசில் இருக்கும். we will invent so many things. அந்த ஒரு சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய எண்ணங்கள் நம்ம மனசில் தாண்டி வந்துட்டுருக்கோம். பட் அந்த ட்ரான்சிஷன் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தி வெளில வரத்துக்குள்ளே நிறைய அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு நடக்கும். we will reinvent ourselves every time. ஒரு தடவையும் நம்மளை வந்து ரீஇன்வென்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை தாண்டி வரத்துக்குள்ளே நல்ல விஷயங்கள் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், தோற்றுருவோம், ஜெயிப்போம், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காமல் இருக்கும், எவ்வளோ வேணாலும் இருக்குங்க. பட் அந்த ஒரு ட்ரான்சிஷனையும் தாண்டி நம்மளை வந்து என்னை நம்பு, உன்னுடைய எண்ணங்களை நம்பு, உனக்கு அப்சல்யூட்லி த பெஸ்ட் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஸ்லோவாக நம்மளை வந்து நமக்கே தெரியாமல் நம்மளை அந்த வழியில் இருந்தோ அந்த கஷ்டத்தில் இருந்தோ எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வா 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 இதெல்லாம் கடந்து போகணும், அடுத்துக்கு போகணும் அப்படின்னு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு வர்றது இந்த தாய் தான்.
இதுதான் எனக்கு நடக்குது, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரிலங்க, பட் சம்ஹவ் ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் மனசை திறந்து கேட்டிங்கன்னா, உங்களுடைய சஃபரிங் என்ன அப்படின்றத இந்த அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா, ஷீ வில் பி த ஒன் டு ஹெல்ப் யூ. அண்ட் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பேசும்போதே பசி, உறக்கமின்மை, அந்த மாதிரி விஷயங்கள், பயம், இதெல்லாம் தான் இந்த அம்மா வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. பட் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதர் சைட், அதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். நீன்னு இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அங்கேயே தங்கிடாமல் அதை தாண்டி உன் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், எந்த அளவுக்கு நீ நேர்மையாக கொண்டு போகணும், எந்த அளவுக்கு கரேஜஸாக கொண்டு போகணும், உன் இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது உனக்கு நல்லது எது உனக்கு நல்லது இல்லைன்னு பிரித்து ஆராயக்கூடிய ஒரு திறமையை இந்த துமாவதி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹர், ஜஸ்ட் பிலீவ் ஹர். லைஃப் மாறும்னு நீங்கள் நம்புங்க, கட்டாயமாக மாறுங்க. ஷீ இஸ் சூப்பர் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் சூப்பர் ஸ்ட்ராங். பார்க்க கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுடைய, நான் எடுக்கவே இல்லை, கார்டு தானாக விழுது. வான்ஸ் கார்டு, த நைட் ஆஃப் வான்ஸ் கார்டு. இந்த மாதம் நல்ல பரபரப்பாக இருக்க போகிறீங்க. இது என்னங்க இது, பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஷஃபில் பண்ணமே பரபரப்பாக இருக்குது. கார்ட்ஸே பரபரப்பாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். வாவ், 7 ஆஃப் கப்ஸ், பியூட்டிஃபுல். துமாவதி தாயாருடைய ரொம்ப பேரான கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் பியூட்டி ஆஃப் டேரோ. ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். த டெவில் கார்டு செம செம. நீங்கள் எதை ஹோல்ட் ஆன் பண்ணணும், எதை ஹோல்ட் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சூப்பரான கார்ட்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்க போதுங்க. இந்த மாதம் வந்து சூப்பர் தான் உங்களுக்கு. ஏன்னா செம்ம சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்குறேன். கியூபிட், ஆஹா, ரொம்ப அழகான ஒரு அன்பை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை நீங்கள் இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க. த ஓஷன், பியூட்டிஃபுல். சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பினஸ் அப்படின்னு எனக்கு டைப் பண்ண போகிறீங்க. ஹாப்பினஸ், ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சந்தோஷம்னு நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை ஹாப்பினஸ்ன்னு டைப் பண்ணலாம். எனிதிங், இட் இஸ் அப் டு யூ. சரி, ஏன் நான் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பயங்கரமான எனர்ஜி இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு. சூப்பரான எனர்ஜியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜியாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல ஒரு எந்தூசியாசம் உங்ககிட்ட இருக்கும். அடுத்து என்ன கற்றுக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம். ஏற்கனவே அதுதான் அந்த துமாவதி தாயார் கார்ட்ஸ். நம்ம அதுதான், எது வேணாலும் நம்ம லைஃப்பில் பண்ணலாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ப்ராக்ரெஸ் எப்படி அப்படின்றத யோசிக்காமல் அப்படியே அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கக்கூடிய சக்தியை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ்லையும் நான் பார்க்குறேன். அண்ட் பாருங்கள், அதே மாதிரி பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் பயங்கர ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் கோபத்தை அங்கங்கே குறைச்சிக்கோங்க. அண்ட் பயங்கர ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்க போகிறீங்க. சில பேர் பாருங்களேன், பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் ஐடியா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்து என்ன அப்படின்றதுல அந்த செயல்பாட்டில் அவங்க லைஃப்பை கொண்டு வர மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த மாதம் அப்படி இருக்க போகிறதில்ல, ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. சரி, பார்த்துடலாம், சும்மா எப்படியே உட்காந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலான்னு ஒரு குயிக் ஆக்ஷன் எடுக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்களே நம்பாத அளவுக்கு நானா இந்த முடிவெடுத்தேன், நானா இதை அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ நல்ல மென்டல் கிளாரிட்டி இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு. இதுக்கு முந்தின மாதம்லாம் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல, பட் நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது, உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய போலியான விஷயங்களும் வந்து போகும். அதையும் நான் கார்ட்ஸில் காஷன் பண்ணிடுறேன். தேவையில்லாத நிறைய விஷயங்கள், நம்ம தலையிட தேவையில்லாத, குறுக்கிட தேவையில்லாத, நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு, இப்போ ஏன் அதை நோண்டிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடும். உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். பட் நீங்கள் உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு குட் நியூஸ் வரப்போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு. கட்டாயமாக ஒரு குட் நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் குட் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் செட் டு கார்ட் சூஸ் பண்ணுங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாவாக இல்லாமல் யூ கோயிங் டு கன்வெர்ட் தெம் இன்டு ஆக்ஷன் ஆஸ் வெல். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யூ வில் ஸ்டார்ட் சீக்கிங். ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நிறைய புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும்.
என்னது இது இப்படியே உட்காந்துட்ருக்கோம் லைஃப்பில், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே இது போர் அடிக்குது, நம்ம வி வில் டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரும். அதே மாதிரி எதை அவாய்ட் பண்ணணும், எதை நம்பணும், நல்லா கேட்டுக்கோங்க. எதை அவாய்ட் பண்ணணும், எதை நம்பணும் அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத மனிதர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அது கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் உங்களே நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கே நீங்கள் ஒரு கடிவாளத்தை போட்டுக்காதீங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கே நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணிக்காதீங்க, இதுதான் அதுதான்ட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணிக்காதீங்க. பயம் இல்லாமல் வாழுங்க இந்த மாதம். அதுதான் உங்களுக்கு, நீங்களே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்காதீங்க. எஸ், ப்ராப்ளி தட் வாஸ் த வேர்ட் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார். நீங்களே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்காதீங்க. ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க உங்களை ரொம்ப மிஸ்கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மன் இஸ் ஆக்சுவலி மிஸ்கைடிங் யூ. இல்லை உங்களுக்கு ஒரு ஃபியரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை ஒரு பாண்டட் லேபர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ஸில் வந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மிக விரைவில் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அது வந்து ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம், நீங்களாக நினச்சிக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வா. நீ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு அழகான உறவுகள்லாம் காத்துக்கிட்டு இருந்தது, நீ தான் அந்த உறவுகளை பயன்படுத்திக்கலன்னு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல அழகான உறவுகள் உனக்காக காத்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் நீ இருந்தனால அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இதை பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், தண்ணியை நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ எப்போல்லாம் உங்களால் பீச்சுக்கு போக முடியும், எப்போல்லாம் உங்களால் அப்படியே வெளியில் போயிட்டு ஜாலியாக உங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத இந்த மாதம் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு வந்து வைல்டு ரோஸ். திருப்பி சொல்கிறேன், வைல்டு ரோஸ். இதை வந்து நான் வேணால் ஸ்க்ராலில் கூட போட்டு வைக்கிறேன். வைல்டு ரோஸ் இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு எந்தூசியாசமாக உங்களை வச்சுக்கும். அப்படி அடுத்தென்ன பிளானிங்கோடு நிறுத்தாமல் அதை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வந்து யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை விடணும், யார் கூட இருக்கணும், அப்படி நல்ல அன்பை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கணும்னா இந்த வைல்ட் ரோஸ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, எல்லா மாதமும் சூப்பராக இருக்க போது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செத்ரி கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்களுக்கு என்ன கார்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்க தயாராக இருக்கீங்களா? Are you ready? I'm ready and I'm excited for June அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் என்ன கார்டுனா, ஓ மை காட், த ப்ளூ தாரா. மை காட், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஒப்ஸ்ட்ரக்கிள்ஸ், தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தாரா தாய் தான் இந்த அம்மா. வாவ், எனக்கு இதை பார்த்தோன்னே நல்ல ஒரு குட் வைப்ஸ் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு குட் லக் இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷஸ் இருந்தாலும் சரி, வாட் எவர் யுவர் விஷஸ் ஆர், அதை ஃபுல்ஃபில்லிங்காக உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் இவங்க. ஷி இஸ் கோயிங் டு பிரிங் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட். எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை. ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஷீ இஸ் ஸோ ப்ரிட்டி. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் இவங்க உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஃபியர்ஸான ஒரு காடஸ் தான். பார்க்குறதுக்கு இவ்வளோ காமாக இருந்தாலும் ஷீ இஸ் அ வெரி ஃபியர்ஸ் காடஸ். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இவங்களால் ஒழிக்க முடியும் அப்படின்னா இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? எஸ், அண்ட் ஷீ இஸ் காட் வெரி ஹெவி எனர்ஜி. இவங்க உங்கள் வாழ்க்கையில் வராங்கன்னா அந்த எனர்ஜி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கண்டிஷன்லேருந்து, அதாவது ஒரு தாமரை மலர் இருக்கும், அதை வந்து அந்த இலைக்கு கீழே தான் இருக்கும், அது ரொம்ப ஸ்லஷியான மட்டியான ஒரு தண்ணிக்குள்ளே தான் அது இருக்கும். அந்த மாதிரி இந்த தாயை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இவங்களை ரீச் பண்ணணுன்னா நிறைய நெகட்டிவ் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் தாண்டி 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 இவங்களை ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி, ஒரு பவர், ஒரு அமைதியை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இவங்க கொண்டு வருவாங்கங்க. என்ன மாதிரியான எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஷீ வில் மேக் யூ ஸ்ட்ராங்கர், ஷீ வில் ஹீல் யூ. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை இந்த அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ளூ தாரா. அண்ட் ப்ளூன்ற கலரே ரொம்ப
ஒரு ஹாப்பி கலர் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு கலர், ரொம்ப ஃபார்மலான ஒரு கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி ஒரு மூன் சந்திரன் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியும், நிலா இருக்கிறது கூட ஒரு தெரியும், ஒரு ஃபுல் மூன் மாதிரி. லைஃப்பில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வர நம்மளால் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அட்டெயின் பண்ண முடியும். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சைக்கிக் எனர்ஜியை மாற்றக்கூடிய சக்தி கூட இந்த அம்மா கிட்ட இருக்குது. இவங்களுடைய மந்த்ரா வந்து ரெகுலராக சாண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓம் பிம் தாரே விரம் சோஹா. ஆக்சுவலி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம எல்லார் லைஃப்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. வி ஸ்ட்ரகிள் இல்லையா, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது. அப்படியே நான் கவனித்தேன், அதை பார்த்தேன், பண்ணேன், போனேன், ஜெயித்தேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம பார்ப்போம், பண்ணணும்னு நினைப்போம், பண்ண முடியாது, தோப்போம், திருப்பி வருவோம், தோப்போம், திருப்பி கொஞ்ச நாள் வேண்டாண்டா எதுக்கு இதெல்லாம் போயிட்டுன்னு அப்படியே குவாய்ட்டாக இருப்போம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு பெனிஃபிட் ஆனால் அதை கண்டினியூ பண்ணுவோம், பெனிஃபிட் ஆகலைன்னா அதை விட்டுட்டு போயிடுவோம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹர். நிறைய உங்களுடைய ஆங்ஸைட்டி, உங்களுடைய ஃபியர்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை அமைச்சு கொடுக்க போகிற காடஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து ப்ளூ தாரா தான். அவங்கள நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் உங்களால் முடிஞ்சால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களால் முடிஞ்சால் அவங்களுடைய பேரை வந்து பேரையோ ஃபோட்டோவையோ உங்களுடைய ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அது இந்த மாதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைப்ஸை நான் பார்க்குறேன். ஆஹா, Queen of Wands, பியூட்டிஃபுல்லான கார்டு. ஆஹா, ஐயோ, 2 of Cups, பியூட்டிஃபுல். நிறைய நம்பிக்கை. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்கான மாதம். நிறையா நம்பு, ஸ்ட்ராங்காக போல்டாக அடித்து பட்டையை கிளப்பு. போதுங்க, இந்த கார்டை தவிர நான் வேறு எந்த கார்டையும் பார்க்க மாட்டேன். இந்த கார்டு வந்துருச்சுன்னா ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க கார்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் வரப்போகிறதும் கண்டிப்பாக ஸ்மார்ட்டான கார்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் கார்ட்ஸ், வெரி ஸ்மார்ட் கார்ட்ஸ்ன்னு சொல்லணும். இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய சன் எனர்ஜி. சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். ஜாய், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இட் இஸ் கோயிங் டு பி ஜாய் ஜூன். உங்கள் முன்னாடி தான் எடுக்கிறேன். நிறைய ஜாய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி ஆகணுங்க. ஜாய் 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 டைப் பண்ணுங்கள். நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை வந்து சேரட்டும். திஸ் கார்டு ஹஸ் ரியல். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். ஜாய் அப்படின்ற கார்டு வருது. அதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன், சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம். சன் கார்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே எதுவுமே நான் பார்க்க போகிறது இல்லைன்னு சந்தோஷத்துக்கான கார்டு வந்திருக்கு. கிவிங் அண்ட் ரிசீவிங். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். வாங்குங்க, ரீடிங்குள்ளே போகலாம். எஸ், சரி. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நான் தெரில, எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் திஸ் கார்டு பிகாஸ் திஸ் கார்டு இஸ் லைக் சந்தோஷம், சக்ஸஸ், ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவிட்டி. ஒரு குழந்த மாதிரி உங்களுடைய சந்தோஷத்தை ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கொண்டாட போகிறீங்க அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நினச்சி பாருங்களேன், யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ரிஃப்ளெக்ட் என் லைஃப் இப்படியெல்லாம் இருந்திருக்கு, சரி பரவாயில்ல, இன்னமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அடுத்தென்ன அப்படின்ற ஒரு தேடலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய கார்டு தான் இந்த சன் கார்டு. நிறைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாசிட்டிவிட்டியும். அந்த ஒரு வெயில் வந்து நமக்கு பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சு வெயில் வந்தோன்னா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மைண்டே ஒரு மாதிரி அவாடி, துணியை காய வைக்கலாம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம், வண்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பரபரப்பாக ஆகிடுவோம்ல. அந்த ஒரு எனர்ஜி தான் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐ எம் ரியலி கிளாட் டு see this energy in you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு தானே நம்ம வந்து இந்த மாதிரியான ரீடிங்ஸ் கேட்குறோம். ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகிறீங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க போகிறீங்க. உங்களை ரொம்ப நிறைய பேர் உங்களை வந்து இவங்க தானே அப்படின்னு உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கவும், உங்களை பார்த்தோன்னே இவங்க தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். தட் இஸ் சூப்பர் குட். இல்லை, அந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்குதுன்னாலே அது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த சந்தோஷம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக கூட நீங்கள் இருக்கக்கூடும் இந்த மாதம். எந்தெந்த இடத்துல அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கவனிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க.
சக்ஸஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஈஸியாக வரும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது இப்போ தான் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அண்டர் த பெரிய கிறிஸ்டல் ஆஃப் ஐஸு கீழே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஸோ மச், இன்னும் அதை விட பெரிய ஐஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்குறது வந்து ஒரு விஷயந்தான், பட் அது கீழே எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ பிட்ரேயெல்லாம் ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, காசிப் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய சன் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆல்சோ எங்கெங்கே தேவையில்லாத இன்ஃப்ளூயன்சஸை அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. திஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யூ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் நேர்மையாக இருங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் கிவ் யுவர் 100%. அதான் இங்கே பாருங்கள், இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் கிவிங். எல்லா நேரமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அது நிரந்தரமான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே தான் இங்கேயும் வந்திருக்கு. நீ கொடுத்துக்கிட்டே இருந்தனா அந்த ரிலேஷன்ஷிப்பில் தென் யூ ரியலி லுக் ஃபார்வர்ட் ஃபார் சம்திங் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கறது முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு திருப்பி வரதும் முக்கியம். அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கிவிங் அண்ட் ரிசீவிங்கிறது நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஆரம்பிக்க முடியும் அதெல்லாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நிறைய ஜாய், ஹையஸ்ட் எனர்ஜி அது தானே. நம்ம எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸோ த ஹையஸ்ட் எனர்ஜி, உங்களுக்கு நிறைய சந்தோஷம், அந்த எனர்ஜி லெவலில் ஃப்ரீக்வன்சியை வைப்ரேஷனை ஹையஸ்ட் பாயிண்டில் வைக்கக்கூடியது வந்து சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுத்துக்கணும் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான், பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் கிவிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ரிசீவிங். ஸோ நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னா ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். அதை தான் இந்த மாதம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பட் மற்றபடி உங்களுக்கு ப்ளூ தாரா வந்திருக்கு. நிறைய அப்ஸ்ட்ரக்கிள்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களை தாண்டி அப்படியே சிம்பிளாக போயிட போகுது. யாரை நம்புகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட ஒரு சீக்ரெட்டோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோமோ யோசித்து பண்ணுங்கள். அது மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் யார்கிட்ட ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் அத்தாரிட்டேட்டிவாக நம்மளால் இருக்க முடியாது, இருக்கிறதும் நல்லதல்ல. அண்ட் ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட ஓகே இதுதான் நான் அப்படின்றத எங்கெங்கே புரிய வைக்கணுமோ அதை புரிய வச்சுக்கோங்க. இந்த மாதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாதமாக உங்களுக்கு அமைய போது. பணம் வந்து உங்ககிட்ட தானாக வரக்கூடும். நிறைய பணம் வந்து உங்களுக்கு வரக்கூடும். வர பணத்தை செலவு பண்ணுறதை விட எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிங்க. ஏன்னா சில நேரம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படியே டக்குன்னு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்களை விட்டு எங்கடா போகுது, சேவ் பண்ணவே முடியலையே அப்படின்னு யோசிக்க வைக்கும். பட் அதையும் தாண்டி உங்களால் முடியும். எப்படி அது முடியும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் டிவைன் கவுண்ட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ராஸ்பரஸ் அண்ட் அபண்டன்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் இது, டிவைன் கவுண்ட். இதை எவ்வளோ தடவை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் விலகி போய் நிறைய அபண்டன்ஸை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. திருப்பி சொல்கிறேன், டிவைன் கவுண்ட் ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதம் முழுக்க எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.